அதாவது இன்னைக்கு கன்னியாகுமரியில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்களுக்கு வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிடி செல்வகுமார் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நான் வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். திருப்பியும் இன்றைக்கி ஈவினிங் அவரோட ட்ராவல் பண்ண போகிறேன். போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. இதை சும்மா ப்ரெஸ் மீட்டுக்காக சொல்ல, உண்மையாகவே நம்ம பார்த்தாலே தெரியும் இது ரியாக்ஷன் எதனால் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு. நிச்சயமாக வந்து இவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதனால் வந்துட்டு இவர் போகிறதே சொல்கிறாங்க, இது நீங்கள் கட்டி கொடுத்தது தான், நீங்கள் வந்தால் மறுபடியும் இதை கொஞ்சம் சீரமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணவர் மீண்டும் வரணும்னு ஜனங்க நினைக்கிறாங்க. நான் இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். நேரடியாக பார்க்குறேன். அவர் பண்ணிய சொல்ல வேணும். அவங்கவுங்க ஏன் கல்யாணம் கட்டணும்னு ஃபீல் பண்ணுறான். ஆனால் இவர் மட்டும்தான் கல்யாணமும் கட்டி பில்டிங்கும் கட்டித்தர ஒரே ஆள் அண்ணன் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு ஸ்கூல்லாம் இல்லைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் அத்தனையும் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. இந்த சமூக பணியை தாண்டி சினிமா ரீதியாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வாய்ப்பு தேடி நிறைய பேர் அலைவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பாடு கூட கிடைக்காது, அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தான் கூகுள் மேப்லாம் வந்திருக்கு. அன்றைக்கே இவரை நான் வந்து பிடி செல்வகுமார்னா கூகுள் மேப்பாக தான் பார்க்குறேன். ஒரு இடத்துக்கு தேடி போகும்போது எங்கேயா போய் நின்றுவோம் ஸ்டக்காகி, அந்த இடத்த வந்து இவர் டேக் ஓவர் பண்ணிக்குவார். எங்களை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் சேர்ப்பார். இந்த மாதிரி பாலாஜி இந்த மாதிரி விஷயம் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி யாரெல்லாம் உயர் நிலையில் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, ஓடிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து விஜய் ஆண்டனி அண்ணன் மியூசிக் டைரக்டர், இன்றைக்கி ஒரு ஹீரோவாக, ஒரு மியூசிக் டைரக்டராக, ஒரு சிங்கராக இவ்வளோ தூரம் இருக்கார். அவர் ஒரு முறை வந்து ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்டு வரும்போது, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் ஆஃபீஸில் வரும்போது அங்கே அண்ணன் இருந்திருக்காங்க. இது பர்சனலாக எனக்கே தெரியும். அப்போ என்னப்பா இந்த மாதிரி விஷயம் கேட்டுவோம். அவர் இந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு தேடி அலையிற அந்த மாதிரி உடனே ஏறு டூ வீலரில் ஏறுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு கூகுள் மேப்பு தானே, கூகுள் மேப்பு எங்கே போகுதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. கடைசியில் பார்த்தா அது ஒரு இடத்துல போய் நின்றுருக்கு. அதுதான் வந்து எஸ்எஸ் அப்பா ஆஃபீஸு. அங்கே போனோன்னு சுக்கரன் படத்தில் தான் முதல்ல வந்துட்டு அவர் அறிவு மாறாருனேன். ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைண்ணே. அந்த விஷயத்தில் பிடி செல்வகுமார் அந்த மாதிரி நிறைய பிஆர்ஓஸ் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. அன்றைக்கி சுக்கரனில் பண்ணது இன்றைக்கி சுக்கரனை அடித்து இன்னி வரைக்கும் டாப்பில் இருக்கார் விஜய் ஆண்டனி. உங்களை மறந்து நானும் எதிர்பார்க்குறேன், ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ட்டு. பாப்பா எதுவும் சொல்ல முடியாதுல்ல, மக்களுடைய முடிவு தான் எல்லாமே. சொல்ல முடியாது. அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, நம்ம சைடில் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறோம். நீங்கள் இப்போ தேர்தல் எது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேசும்போது ஒன்று ஓட்டுறாங்க. அதை தாண்டி வித்தியாசமாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் ஓட்டுறாரு. அது அவருடைய இது வேறு மாதிரி, ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல் கூடலா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த நிலையில விஜயில வந்து யாரும் தானா கூட்டம் அது உண்மை. இந்த நிலையில இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஓட்டாம வர்றது வாய்ப்பாய் அதான் ஓட்டா மாறணுன்ற வாய்ப்புக்காக தான் அவரும் போராடுறாரு. அவரும் களத்தில் இறங்கி அவரும் ஓடுறாரு, நம்மளும் அதை பார்க்குறோம். ஆனால் அது எப்படி நடக்கும்ன்றது இன்னைக்கு எல்லாமே மக்கள் தீர்ப்பு தானே. அந்த அளவுக்கு நம்ம ஜீனியஸ் கிடையாது பாரு, நம்மளே பொலிட்டிக்கல் இப்போ தான் இது பண்ணுறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு இடத்தை நோக்கி ஓடுறாரு. டெஃபினட்டாக அதில் அவர் சக்ஸஸ் ஆகிறது இல்லை, இதில் வந்துட்டு அவர் ஒரு விஷயம் லெசனை கற்றுக்கலாம். அவர் அடுத்து நம்ம வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அவரே தானே பார்த்து எல்லா வேட்பாளரும் போட்டிருக்காரு, சேர தான் போட்டிருக்காங்க. ஆனால் அது எப்படின்றது அவங்கள இது பண்ணணும். அவர் எந்த விதத்தில் கேட்குறீங்க? நீங்கள் இப்போ அவர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒன்ஸ் ரிவர்ஸில் வர முடியாது அவரால். ஏன்னா ஒன்ஸ் உள்ளே வந்துட்டார், காலில் எடுத்து வச்சிட்டாரு, ரிவர்ஸில் போக முடியாது. என்ன தான் நடக்குது பார்ப்போன்னு கூட ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கலாம்ல. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அதான் சார் வின் பண்ணால் வேறு விஷயம் சார், இல்லைன்னா இது ஒரு லெசன் கற்றுக்க வரல. நம்ம இப்போ வேறு மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக மூவ் பண்ணுற ஆளுங்களே கிடையாது சார். ஒரு விஷயத்த போகிறோம், சக்ஸஸ் ஆகுது, ஓகே எஸ்கேப்பு. இல்லையா அங்கே நடக்கிற ஒரு இதை கற்றுக்கிட்டு ரிவர்ஸ் வந்துட வேண்டியதான். கட்சி ஆரம்பிச்ச புதுசில் நீங்கள் ரொம்ப ஈடுபாடாக இருந்தீங்க. தேர்தலில் உங்களோட பங்களிப்பு இருக்குமா? டிவிக்கு என்னுடைய பங்களிப்புனா எல்லாரும் மாதிரி நம்மளும் வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும்னா வாழ்த்துக்கள் சொல்கிறோம். வாழ்த்துக்கள். அவரும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா,
அவர் ஒரு விதத்தில் போராடுறாரு, நாங்கள் ஒரு விதத்தில் போராடுறோம். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே அவரும் சரி, பிடி செல்வகுமாரனும் சரி, பாலாஜியும் சரி, நிற்கிற அத்தனை வேட்பாளரும் சரி, எல்லா கட்சியிலையுமே எப்படியா ஜெயிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுறாங்க. யாரும் டோக்கன் பண்ண மாட்டாங்கல்ல.